குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சுக்கிரனும் இணைவு. சூரியன் சுக்கிரன் கேது இணைவு. இங்கே சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இரண்டு கிரகங்கள் முக்கியமாக நகர்வுகளை சந்திக்குது. கூடவே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போது. அடுத்த 4 மாதங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல அதை பற்றி பார்த்துடுவோம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7/10க்கு அதிபதி விரய குருவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதுனத்துக்கு. அந்த விரய குருவினுடைய பாதிப்புகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. புரட்டாசி 23ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ரமாகறாருங்க. குரு வக்ரமாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது குரு வக்ரத்தால் அப்படிங்கிறத ஆல்ரெடி தனி பதிவாக கொடுத்தாச்சு. அந்த பதிவுக்கு உண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிதுன ராசி அன்பர்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். கூடவே அந்த பதிவில் அதற்குண்டான பரிகாரங்களும் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுபோக என்னென்ன கிரக நகர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5/12க்கு அதிபதியான சுக்கிரன் இது வரைக்கும் நீசம் பெற்றிருக்கக்கூடிய காலம் தாண்டி அந்த சுக்கிரன் துலா ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். துலா ராசியில் ஆட்சி பலம், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முழு பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அற்புதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். புரட்டாசி 2ஆம் தேதி துலா ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆனார்னா, புரட்டாசி 26ஆம் தேதி வரைக்கும் துலா ராசிக்குள்ள தான் சுக்கிரன் இருக்க போறார், 12/10/2024 வரைக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் 5ஆம் இடம் அவ்வளவு பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய நன்மைகள் இருக்குது, சின்ன சின்ன தீமைகள் இருக்குது. என்னங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் புரட்டாசி 1ஆம் தேதியே சூரியன் புதன் வீட்லையும் புதன் சூரியன் வீட்லையும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையில் அவங்க ராசி அதிபதி புதன் பலமாகத்தான் இருக்க போறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தபோதும் புரட்டாசி 7ஆம் தேதி 23/9/2024 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து 4ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் ஆகிய 3 பலத்தையும் பெறாருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் உட்கார்றாரு புதன். உங்களுடைய ராசி அதிபதி முழு பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். கூடவே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியும் பலம் அடைகிறாங்க. இது ரெண்டுமே நல்ல விஷயம். ஆல்ரெடி பாக்கியாதிபதி பலமாக தான் இருக்கிறார். கும்பராசியில் மூல திரிகோண ராசியில் சனி பலமாக தான் இருக்கிறார். அப்போது 3 பில்லருமே ஸ்ட்ராங்காக இருக்குது. திரிகோணங்கள் ஸ்ட்ராங்காகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இந்த புதன் பகவான் கேது இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பாதிப்பு கொடுத்தாரோ அத்தனையும் சரி செய்யக்கூடிய அமைப்பில் புதன் வந்து பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. எவ்வளோ நாளைக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 10/10/2024 வரைக்கும் அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பலமாக தான் இருக்கிறார். அதன் பின்பு 5ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார். சுக்கிரனுடைய வீடான துலா ராசிக்குள்ளே தான் அந்த புதன் பயிற்சி ஆகிறார். அங்கேயும் தீமையை சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த மாதம் முழுக்கவே புதன் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி நன்மைகள் அதிகமாகவே இந்த காலகட்டம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. புரட்டாசி 1ஆம் தேதி முதல்ல சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால இந்த மாத துவக்கத்திலிருந்தே புதன் பலமாக தான் இருக்கிறாருங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசி அதிபதி பலமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஓகே, இந்த கிரக நகர்வுகள் தான் இந்த மாதம் இருக்குது. இந்த நகர்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சூரிய பகவான்.
உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, இளைய சகோதரம், உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள், உதவிகள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் அந்த சூரிய பகவான் தான். சூரியன் இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போது புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும் சூரியன் பலமாக தான் இருக்குது. இது என்னென்னவெல்லாம் செய்ய போதுன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்தவாறு நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். முதல்ல உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு, மாமனாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும். அவர்களுக்கு இருந்து வந்த வருமானம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. நான் சொன்னக்கூடிய இளைய சகோதரத்தினுடைய குடும்பமாகட்டும், மாமனாரனுடைய குடும்பமாகட்டும், அவர்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம், சுபகாரியம், பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேலோங்கும். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருந்து அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்துட்டாரு. உடலும் சரி மனசும் சரி நம்ம சொல்கிறத கேட்காம தான் இருந்திருக்கும் மிதுனத்துக்கு. ஸோ அந்த அமைப்புகளெல்லாம் தாண்டி உடம்பு அப்படியே நம்ம பேச்சு கேட்க ஆரம்பிக்கும், மனசும் நம்ம பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். நம்ம ரிலாக்ஸ்டாக சரியாக திங்க் பண்ணுவோம், சரியான பாதையை நோக்கி போவோம். எந்த மாற்றமும் இல்லை. மேற்கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. நல்லபடியான ஒரு பாதை நம்மளுக்கு தென்படுது. எப்படி படிக்கணும், என்ன படித்தா எவ்வளோ மார்க் கிடைக்கும், அந்த படிக்கக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளால சரியான கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல நிவர்த்தி. அதே போல் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மருத்துவம், நல்ல நிவர்த்தி கிடைக்கும். சிட்பேக்காக ரிலாக்ஸாக உட்காரலாம். அடுத்ததான் சார், பத்திரப்பதிவு பண்ண முடியல, 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் சிரமமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்குது. இடம் மாற்றி எழுதணும், அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது, அதை சரியாக பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது 17/9/2024 10/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 நாட்கள் மேற்சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்க போதுங்க. அதற்குண்டான முயற்சிகளை மட்டும் எடுத்தால் போதுமானது, அது உங்களுக்கு ஃபேவராக மாறிடும். ஒரு டாக்குமெண்ட்டு சேஞ்ச் பண்ணணும், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். ஆதார் கார்டில் நம்பர் அப்டேட் பண்ண முடியும். நிறைய பேர் ஃபோனை மாற்றுவீங்க, டிஸ்பிளே மாற்றுவீங்க, அல்லது அந்த பேக் கேஸாவது மாற்றுவீங்க. ஏதாவது ஒரு மாற்றம் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. வீட்டில் ஏதாவது பழைய பொருட்கள் இருந்ததுன்னா அந்த பழைய பொருட்களை தூக்கி வெளியே கடாசிட்டு அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக புது பொருட்கள் எல்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக வீட்டில் ஒரு புது பொருள்களெல்லாம் வாங்குவீங்க. முக்கியமாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், உங்களுடைய வேலைகளை குறைக்கக்கூடிய விஷயங்களை, பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது. இது ஒரு நல்ல விஷயம். வீட்டில் இருந்து வந்த சின்ன சின்ன மராமத்து பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் பக்காவாக நீட்டாகவே செஞ்சுருவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதிர்பாராத நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்களின் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார், அதில் ஏதாவது நான் ப்ரொமோஷனோ அல்லது ஒரு மாற்றமோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அந்த மாற்றத்துக்குண்டான வேலைகளை, அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இதெல்லாம் ஓகே சார். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதற்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, விரயமாயிடுமா, அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே மாறி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோடு இருக்க போகிறீங்க. அனைவரும் வியக்கும்படி நல்லதொரு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே அந்த சூரியன் உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்லுது. எல்லாமே அதுக்கு காரணம் உங்களுடைய தைரியம் தான். தைரிய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்னென்னவெல்லாம் திட்டம் தீட்டுறீங்களோ, என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து காட்டக்கூடிய வேலையை அந்த சூரியன் செய்கிறார். ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பிளான் பக்காவாக போடும், அதை செயல்படுத்த முடியாதுங்க. கூடவே சூரியன் இருக்கிறதுனால அந்த பிளானிங்கும் பக்காவாக இருக்க போது புதனால் செயல் அப்படிங்கும்போது சூரியனுடைய
பங்கும் இருக்கிறதுனால செயலும் ரொம்பவே சிறப்பாக இருக்க போது எந்த விதமான தடுமாற்றங்களும் இல்லாமல் நல்லபடியாகவே உங்களுடைய முயற்சிகளும் அந்த முயற்சிகளுக்கு உண்டான செயல்களும் வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. புரட்டாசி 24 வரைக்கும். ஸோ அதுதான் முக்கியம். இங்கே புரட்டாசி 24 வரைக்கும் அந்த சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 5-12 அதிபதிங்க. 4ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் நீசம் இருந்தார். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5ஆம் இடம் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் எண்ணம், திட்டம், செயல், சிந்தனை எல்லாமே ஒரு திருப்தியான ஒரு மனநிலைமைக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லுவது. என்னென்னவெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஆனால் குழந்தைகளுக்காக அந்த மருத்துவ செலவுகளை எடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை தரும். ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள், ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் தான் டாக்டர் சைடு பார்க்க போவோம், மருத்துவ செலவுகள் செய்யணுன்ட்டு போவோம். அப்படி அந்த மருத்துவ செலவுகள் செய்யும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துரும். அந்த உடல் தொந்தரவுகள் ரெடியாகும், கிளியர் ஆகிடும், நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு குழந்தைகள் வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. மனதிற்கு பிடித்தமான பல சம்பவங்கள் நல்லபடியாகவே நடந்தேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதில் நல்ல லாபமும் பார்ப்பீங்க. இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேற்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்க போது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து எல்லாரும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவுகள் எடுக்கும்போது, குழந்தை இருந்ததுன்னா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், சரியாயிடும். குழந்தையே இல்லை, குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு மருத்துவ செலவுகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக புரட்டாசி 2 புரட்டாசி 26 வரைக்கும் அந்த சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால புத்திர பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா மருத்துவ செலவு கூட எடுக்க வேண்டியது இல்லைங்க, அது கூட தேவை கிடையாது. கரு உண்டாவதற்குண்டான வேலை நடந்துடும். உடல் ரீதியாக ஏதும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கரு உள்ள தங்கிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, குழந்தை பேரு கிடைக்கும். புதியதாக காதல் மலரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போதான் ஒருத்தர் மேலே பார்த்து ஆசை படுறக்கூடிய ஒரு அமைப்புகள், ஆணாக இருந்தால் பெண் மேலே, பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே, அல்லது பெட்டனிமல் வாங்கி வீட்டில் வளர்த்தணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஒரு டாக் வாங்கணும், ஒரு ஃபிஷ் டாட்டின் வைக்கணும், பூனை வாங்கி வளர்த்தணும். ஸோ இந்த மாதிரி இந்த பெட் அனிமல்ஸ் மேலே, அதன் மேலே ஒரு காதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை கண்டிப்பாக செய்யவும் செய்வீங்க. ரைட்டா? சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பலவிதமான நன்மைகள் உண்டு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போதும் நீசமாக இருந்தாலும் அவர் திக்பலம் அப்படிங்கிற அமைப்புகளில் பெரிய தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மன திருப்தியை தந்துடும். அதுக்கு மேலே என்ன சார் வேணும்? காசு வேணுமா, பணம் வேணுமா? நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதும், படுத்த தூக்கம் நல்லா வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு மன நிறைவு, மன நிம்மதி இந்த மாதம் கட்டாயம் கிடைக்கும். நல்ல உறக்கம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த தகராறுகள் நீங்கி உடல் அளவிலையும் மனதளவையும் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரியவங்களுக்கு கைகால் மூட்டு வலிகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. மேக்சிமம் மருத்துவ செலவுகள், அத்தியாவசிய மருத்துவ செலவுகள் இருக்கும். பெருசாக செலவு வைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அது மீறி வந்தால் அது சுப செலவா, நியாயமான செலவா,
அந்த செலவுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இங்கே வந்து குலதெய்வ கோவிலில் போய் ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம், பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்க முடியும் நம்மளால். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு 12/10/2024 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லதா சார் அப்படின்னா, கண்டிப்பாக பொருளாதார தடைகளை இவர் தரமாட்டார், வாய்ப்புகள் இல்லை. பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக தான் வச்சுருப்பார், அதில் தொந்தரவுகள் இல்லை. ஆனால் உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் நம்மளுடைய ஆசைகளை விருப்பங்களை வெளியில் சொல்கிறதுனால கூட இருக்கிறவங்க அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. வெறுத்து போயிடும் நம்மளுக்கு. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் சொல்ல வர்றோம், காது கொடுத்து கூட கேட்க மாட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். இது மற்றவர்கள்கிட்ட சொல்லும்போது அதே செயலை செய்தாங்கன்னா அது செகண்ட் தாட்டாக போயிடும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யார் நீங்கள் முக்கியம் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட பேசும்போதும் உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து கிடைக்காது, உங்களுடைய கருத்து உதாசீனப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகே, அது மாத கடைசியில் தான், மாத கடைசியில் கடைசி வாரம் சரியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, அடுத்தது அந்த புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி சூரியனும் புதனும் பரிவர்த்தனை 1ஆம் தேதியிலிருந்து அப்போ புதன் பலமாக தான் இருக்கிறார். எப்போ வரைக்கும் அப்படின்னா 24ஆம் தேதி வரைக்கும், புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும், 17/9/2024 10/10/2024 வரைக்கும் அந்த புதன் பகவான் பலமாக தான் இருக்கிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி. நிறைய பதிவுகளில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய லக்ன அதிபதி பலம் அடைக்கணும். உங்கள் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் எவ்வளவுக்கு எவ்வளவு பலம் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் யோகத்தை அனுபவிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அதன்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய தகுதி நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். வீடு வாகனம் வண்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டிருக்கிறீங்க, வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கிறீங்க, முடியாமல் போயிட்டுருக்குன்னு இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க, பாலக்கால் போடுவீங்க. ஸோ அந்த அமைப்புகளை சொல்லுது. இல்லை ஆல்மோஸ்ட் அந்த வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மனநிலைமை வந்துடும், அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும், அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணுன்னாலும் இந்த காலகட்டம் செய்ய முடியும்னால வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்க முடியும். வீட்டினுடைய அந்த தோற்றத்தை மாற்றிடுவீங்க. சோஃபா செட்டை திருப்பி போடுவீங்க, டிவியை மாற்றி வைப்பீங்க, புதுசாக ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து அந்த எம்டியாக இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுவீங்க, படுக்கிற திசையை மாற்றி படுப்பீங்க, கட்டளை மாற்றி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் காட்டப்படுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டம். அதே போல் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உடல் அளவில் மட்டும் கிடையாதுங்க, மனதளவுலையும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க இந்த காலகட்டம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு இடத்துல வந்து உட்கார போகிறீங்க, அதிக முக்கியத்துவம் தருவீங்க. 2 வீலர் 4 வீலர் வாங்குறதுக்கு உண்டான பிளானிங் இருந்துன்னா அந்த காலகட்டம் முன்னால் வாங்க முடியும், கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களை யாரெல்லாம் தகுதி குறைவாக இழிவாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது, நான் இப்படித்தான் அப்படின்னு உங்களுடைய கெத்தை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. உங்களுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிகளுக்கு உண்டான ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலம் அடைய போகிறீங்க. அப்போது 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலம் அடைகிறதுனால உங்களுடைய
தகுதி நிலை உயரும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையையும் கொஞ்சம் அனுசரிக்கணும். வாழ்க்கை துணையினால் செலவுகள் வருது, அலைச்சல் இருக்குது, எனக்கு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம நல்லா வந்துட்டு இருக்கோம், அவங்க இப்படியே இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் டம்ப் பண்ணக்கூடாது அவங்கள. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. நான் என்ற அகந்தை வாழ்க்கை துணையிடம் காட்ட வேணாம், மற்ற யாருக்கிட்ட வேணாலும் காட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தாயாருக்கு முக்கியத்துவம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டு வாழ்க்கை துணையை கொஞ்சம் அப்படியே தள்ளி வைப்பீங்க. ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சரி செய்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும். எந்த உறவுகள்கிட்டையும் காயம் வராது, கஷ்டம் வராது, திருப்தியாக சந்தோஷமாக இந்த காலகட்டத்தை அனுபவிச்சுட்டு வரலாம். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ள அவரே 11 கூடியவரும் கூட. எதிர்ப்புகள், எதிரிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அத்தனையும் சமாளிச்சிருவீங்க உங்களை தைரியத்தால். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் தேவையில்லாத கோபத்தை குறைக்க வேண்டும். உங்களை கூட இருக்கவங்க ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க, கோபப்படுத்தி பார்ப்பாங்க. கோபத்தை மட்டும் விட்டுருங்க, வாழ்க்கை துணையை அனுசரிச்சுக்குங்க. இந்த மாதம் சூப்பரான மாதமாக உங்களுக்கு மாறிடும். மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பரிகாரம் வேணும் இல்லையா? அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு போங்க. பைரவருக்கு 2 நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதும். பிறந்த கிழமை அன்னைக்கு, பிரத நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுள்ள உடன் திருச்சிற்றம்பலம்.